ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி எங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நாங்கள் 2000 சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஜோன்ஸ் டேக்அவே பற்றி நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதை திரும்பவும் சொல்கிறேன். எங்ககிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு மெனு கார்டு அனுப்புவோம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இப்போ மெயின் பார்ட்டுக்கு போகலாம். ஹலோ, இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார்டர் ஒன்று செஞ்சு பார்ப்போம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஒரு வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Boneless chicken 250 grams, கடலை மாவு 1 tablespoon, white pepper powder 1 teaspoon, ஏலக்காய் பவுடர் 1/2 teaspoon, பூண்டு 1 பல்லு, பச்சை மிளகாய் 2, முட்டை 1, சீஸ் கியூப்ஸ் 2, மில்க் cream 100 ml, ஆயில் 3 tablespoon, உப்பு தேவையான அளவு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள்-ஸ்பூன் கடலை மாவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர். ஒயிட் பெப்பரில் நீங்கள் பிளாக் பெப்பர் தூள் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காவை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ளேவருக்காக. அப்புறம் ஒரு பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அதையும் இதில் போட்டு ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பாதியை மட்டும் யூஸ் பண்ணலாம். 1/4 கிலோ சிக்கனுக்கு பாதி எக் இருந்தாலே போதும். ஒரு பைண்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது கூட நம்ம உப்பு ஆட் பண்ணோம். உப்பு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ஜாஸ்தி போட்டுறாதீங்க. ஜஸ்ட் 1/2 டீஸ்பூனாக கம்மியாக போட்டால் போதும். இப்போ நம்ம 2 சீஸ் கியூப்ஸை நல்லா துருவி போடணும். நல்லா ஃபைனாக நம்ம கிரேட் பண்ணி போடணும். இந்த சிக்கன் மேரினேஷனுக்கு இதுவும் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் ஒரு 100 ml நல்ல திக்கு மில்க் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது ஹோம் மேடு தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த சீஸும் இந்த மில்க் க்ரீமும் தான் இந்த சிக்கனுக்கே ஹைலைட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லைட் பண்ணி ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள்-ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். ஏன்னா இந்த சிக்கனை நாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நிறையா எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ இந்த சீஸ்லேயும் க்ரீம்லேயும் எவ்வளோ நல்லா மேரினேட் ஆகிருக்கு பாருங்கள் சிக்கனு. இதை இந்த பீசஸ் எடுத்து நம்ம ஜென்டலாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 3 minutes ஒரு சைடு லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்த சைடும் நம்ம 3 minutes லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மேரினேட் பண்ண மீதி இருக்க மசாலா இருக்குல்ல, அதையும் நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது அந்த சிக்கன் பீசஸ் மேலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக வரும். மேலே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சரியான சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சீஸி க்ரீமி சிக்கன் ஸ்டார்டர் எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரிச் டேஸ்ட்டு, ரொம்ப மைல்டான காரம். சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உள்ள மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. Again, I'll meet you with a new recipe. Good day.